எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எரிந்து கொண்டே எப்பொழுதுமே என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. எரிந்து கொண்டே இருப்பே. சத்தமா எப்பொழுதுமே என் ஜீவன் பிரியும் வரை. மகரபல பகதரலமா ரமகதலரமா. எரிந்து கொண்டே இருப்பே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் துயரத்தில் கூப்பிட்டே. நீங்களே பாடுங்க. தேங்க்யூப்பா. ரெண்டு கையை உயர்த்தி குனிந்து தூக்கினாரா? ஆமென். குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினாரே ஜீசஸ், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே. குனிந்து தூக்கினீரே பெரியவனா. உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. குனிந்து தூக்கினீரே பெரியவனா. உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. நான் நம்பும் கேடகம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் மகதர மணல மகதல. தேங்க்யூ ஜீசஸ். நீர்தானையா. உங்க ரெண்டு கையை உயர்த்தி தூயவர் 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 தூயவர், தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. சொல்லுவோம். தூயவரே தூயவர் தூயவரே,
தூயவர் தூயவர். உங்க சத்தம் உயரட்டும். கீபோர்ட் வால்யூம் மட்டும் கொஞ்சம் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே. ஜீசஸ் ஆறுதலே ஆறுதல் நீ தானையா. மகதரமனலரபா கரங்களை அசைத்து சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா ஓசன்னா. சபையார் யாவரும் இணைந்து ஆராதிப்போம். Jesus will lift up your name. Hallelujah. Maragadaramanaale yatarama shantaramanala. Hallelujah. யாவருடைய கண்கள் மூடப்பட்ட நிலைமையில் அல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. வாய்களை திறந்து துதிக்கும் போதே விடுதலை. வாய்களை திறந்து துதிக்கும் போதே மன அழுத்தங்கள் விலகட்டும். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ விடுதலை ஒவ்வொருடைய சரீரங்களுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களிலே இந்த ராத்திரி செயல்படுவதாக. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு அல்லேலூயா. ஓ ரபா மகதரமனல கதரமகதரபா. தேவ விடுதலை தேவ விடுதலை. விடுவிக்கிற தேவ கரம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இந்த ராத்திரி செயல்படட்டும். ஓ அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. ஜீசஸ் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து துதிங்க 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 துதிங்க. இந்த ராத்திரி இதுவரைக்கும் செயல்படாத ஒரு தேவ மகிமை உங்க வாழ்க்கையில செயல்படாத ஒரு தேவ மகிமை. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல வாயை திறந்து விடுதலையோடு 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 விடுதலையோடு. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹalleluya ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயர் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. இந்த இயேசுவை உயர்த்துவோம். தூயரே தூயரே சர்வ வல்ல. கண்களை மூடி ரெண்டு கையை உயர்த்தி சகல அதிகாரம் நிறைந்தவர் தூயரே. இயேசுவா ஓ தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரர் பாத்திரரே துதி உமக்கே. ஆமென்.
நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன். உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நானே உன் தேவன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நானே உன் தேவன். அற்புதம் செய்யும் என் தேவன் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார். சுகப்படுத்தும் என் தேவன் உன்னோடு புது பலன் தந்திடுவார். கடைசி வரை உன்னை நடத்திடுவார். விலகாமல் உங்களை நடத்திடுவார். எத்தனை பேர் இந்த ராத்திரி விசுவாசிக்கிறீங்க? நம்மோடு கடைசி வரை ஒருவர் வருவார். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் ஊழியங்களை அவர் ஆச்சரியமாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி இந்த ராத்திரி give him all the glory, give him all the glory. Hallelujah. நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். ரெண்டு கையை உயர்த்தி நடத்திடுவீர், நடத்திடுவீர். வாயை திறந்து சொல்லுங்க, இனிமேலும் என அவர் நடத்துவார். கடைசி வரை நடத்திடுவீர். சொல்லுங்க, நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும். ஓ, கடைசி வரை நடத்திடுவீர். நீரே கோவா, ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். எத்தனை பேர் சொல்ல முடியாது ராத்திரி? நீரே கோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. கையை உயர்த்தி நீரே கோவா, நீரே கோவா, ஈரே ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுங்க, நீரே கோவா ஷம்மா. ஓ ஷம்மா, என் கூடவே இருப்பவரே, என் கூடவே இருப்பவர். ரெண்டு கையை உயர்த்தி நடத்திடுவீர், நடத்திடுவீர். அறிக்கை பண்ணலாமா? இனிமேலும் கடைசி வரை ஓ என்னை நடத்துவீர். உங்க வாய்களை திறந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, நடத்திடுவீர். சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டாலும், என் கரத்தை பிடித்து ஆச்சரியமாய் நடத்த நீர் என்னோடு இருக்கிறீர். ஓ நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். சொல்லுங்க, நடத்திடுவீர், நடத்திடுவீர். கடைசி வரை நடத்திடுவீர். நீரே கோவா, ஈரே என்
ககதரமா கலதரமா ஓ இருப்பவரே நீரே கோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. ஹalleluya மரபகதல ரமணலா துரபகதலரா. Thank you Holy Spirit. Hallelujah hallelujah. கடைசி 2 கரங்கள் ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி இந்த ராத்திரி ஆவியானவர் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்யணும்னு விரும்புறார். ஆமென் ஆமென். எல்லாரும் கண்ண மூடி மாகாலா ஹந்தாரா மாகாதாரா. சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்களை மூடி பைக் பக்தியோடு, சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்களை மூடி பைக் பக்தியோடு மாகாலா ஹந்தாரமா. ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னா நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போகணும். அப்பதான் ஆவியானவரால கிரியை செய்ய முடியும். ஒரு நிமிடம் அமைதலாய் ஜீசஸ். ஹalleluya hallelujah 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 ஜீசஸ். அற்புதமான கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும்பா. இந்த ராத்திரிக்குமை நம்பி வந்திருக்கிற முடிய பிள்ளைகள், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த ராத்திரி இங்க வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி அப்படியே உட்காரலாம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர். அதை விட எனக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் செய்ய நினைக்கிறது. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடைசி வரைக்கும் இப்படிதான் ஆமேனை தான் ஏன் சொல்லிட்டு இருக்கணும். ஒன்றும் நடக்க மாட்டீங்க. ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கு, ஒன்றும் நடக்கல. இல்லை, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஆமா, உங்க முகம் ஆடும்படி விட மாட்டார். சில நேரத்தில் பிரச்சனை வரும், சில நேரத்தில் போராட்டங்கள் வருது. ஜீசஸ் நெவர் ப்ராமிஸ்ட் உனக்கு வந்து பிரச்சனையே இருக்காது, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லலை. இந்த உலகத்தில் பாடுகள் உபத்திரவங்கள் வழியா சில நேரத்தில் கொண்டு போறார். ஏன் கொண்டு போறாருன்னா, உங்களை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல, அவருக்குள் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. Be equipped in Christ Jesus. அவருக்குள்ளே ஸ்திரப்பட்டவர்களாய் மாறுவதற்காக. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா. பவுல் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க பாப்போம்? பவுல் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் கொடுக்கிறார். விசுவாசி அப்படின்னு பேரை தாண்டி ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார். சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க ஆவிக்குரியவங்களா? கொஞ்சம் கேளுங்களா, ஆவிக்குரியவங்களா? ஒரு இடத்துல வேதனைப்படுறார், உங்களெல்லாம் ஆவிக்குரியவர்கள் நினைச்சேனேப்பா.
ஆனா நீங்க இன்னும் வளராம இருக்கிறத குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன். காலத்தை பார்த்தால் போதரலாக வேண்டி நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைய போலவே இருக்கீங்களே. இன்னும் ஆண்டருக்குள்ள ஒரு மெச்சூர்டான ஒரு நிலைமை வரல. ஆண்டருக்குள்ள எக்யூப் ஆக மாட்டீங்க. இன்னும் உட்காந்து புலம்பிட்டே இருந்தா அது என்ன கதை? எக்யூப் ஆகணும் ஆண்டருக்குள்ள. அல்லேலூயா. சத்தமர அல்லேலூயா. நான் அல்லேலூயா ஆமேன்னு கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பேன். அப்போதான் நீங்கள் என்னோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படியே நம்ம கரெக்டாக இப்போ சீக்கிரம் முடிச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் நான் அப்படி தான் இருப்பேன் சார், எத்தனை பிரசங்க பார்த்துட்டு உன்ன மாதிரி நீ என்னடா அப்படின்னு நினச்சிங்கன்னா, 10 மணி ஆனாலும் ஆண்டர் சொன்னது போல நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அப்போ ஆண்டருக்குள்ளே ஸ்திரப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். அதனாலதான் பவுல் உங்களெல்லாம் ஆவிக்குரியவர்கள் நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க இன்னும் ஆண்டருக்குள்ள வளராம இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்குன்றார். அப்ப ஆண்டருக்குள்ள நம்ம வேரூன்றி வளருவதற்கு ஆண்டர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரியவர்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல வரல. இன்ஃபேக்ட் இந்த ஆவிக்குரியவர்களுக்கு, ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களுக்கு பிரச்சனை இன்னும் பயங்கரமா கூட இருக்கலாம். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சும்மா இருந்தவங்கள நான் இந்த சிலையெல்லாம் எங்களால் வணங்க முடியாதுன்னு சொல்லி வைராக்கியத்தை நின்று இருந்தாங்க. இருக்கிற அக்கினி பத்தாம 7 மடங்கு அக்கினி எழுப்படான்னு சொல்லி சில நேரத்தில் ஆவிக்குரியவர்களுக்கு பிரச்சனை அதிகமா எழும்பதான் செய்யும். இருக்கிற பிரச்சனை போதாம பயங்கரமா சில நேரத்தில் பிரச்சனை எழும்பும். ஆனா அந்த ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு திட நம்பிக்கை, ஒரு தைரியம் இருக்கு. என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற எல்லாரும், இந்த ஸ்தலத்திற்குள்ள இருக்கிற எல்லாரும் எப்படி வளரணும், எப்படி மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, தேறினவர்களாய். சத்தமாக சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா இன்னும் ஆண்டருக்குள்ள ஸ்திரப்பட்டு தேறினவர்களா மாறணும். கையை பிடிச்சி சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லுங்களாம் கொஞ்சம் தயவுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. A lot of trials and situations that is happeningல, எனக்கு ஒரு காரியம் மட்டும் ஞாபகம் வருது. அதை மட்டும் சொல்லிட்டு நான் சில நேரம் ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்லி ஆண்டவங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன். என்னுடைய மனைவியுடைய பெரியம்மா, அவங்க இப்போ இல்லை, ஆண்டருக்குள்ள நெத்திரி அடைஞ்சிட்டாங்க. இது நடந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். கேன்சர் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு வாழ்க்கை. டாக்டர்ஸ்லாம் கைவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருங்க, இன்னும் ஹார்ட்லி ஒரு 2 வீக்ஸ் இவங்க உயிரோடு இருந்தால் பெரிய விஷயம். அப்போ தான் எங்களுக்கு புதுசாக கல்யாணமாகி ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 3 to 5 months இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அவங்க ஒரு நாள் எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறீங்களா பென் அப்படின்னாங்க. சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனோம். என்னை பார்த்த உடனே அவங்களால எழும்ப முடியல, ஆல்மோஸ்ட் பெட் ரிடன், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, வெறும் கொஞ்சம் உயிர் மட்டும் தான் இருக்குது, அப்படி தான் சொல்லணும். அவங்க கணவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாரு, பிள்ளைங்கள்லாம் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கை இழந்து போன நேரம். அப்போ அந்த அம்மா என்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரே ஒரு பாட்டு பாடி ஒரே ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்க உதடு மெதுவாக அசையுது, இந்த சத்தம் கொஞ்சம் கேட்குது. ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு பாட்டு பாடுறீங்களா? வச்சடா ஓகே. அவங்க ஒரு பாட்டு கேட்டாங்க, நான் அதை பாடலாம் தான் உட்காந்தேன். ஆனால் ஆவியானவர் அந்த நேரத்தில் ஒரு புதிய பாடலை இருதயத்தில் போடுறார். அப்போ அவங்களுக்கு முன்னாடி நான் உட்காந்து பாட ஆரம்பித்தேன். உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவே, கலங்கிடாதே திகைத்திடாதே, நானே உன் தேவன். இந்த அனாயிண்டிங், அந்த ஃப்ளோ ஆண்டர் அப்படியே கொடுக்குறாரு. நானும் பாடிட்டே இருக்கிறேன். இந்த கோரஸ் பாட ஆரம்பிச்சேன். அற்புதம் செய்யும் என் தேவன் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார், சுகப்படுத்தும் என் தேவன் உன்னோடு புது பலன் தந்திடுவார், கடைசி வரை என்னை நடத்திடுவார், விலகுவதில்லை
விலகாமல் என்னை நடத்திடுவார். இதை நான் டிக்ளேர் பண்ணி பாடிட்டே இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, ஒருவேளை இந்த ஜபத்தை கேட்டோம், இந்த பாட்டை கேட்டோம், ஆண்டவர் கிரியை செஞ்சு இவங்களை உயிரோடு எழுப்பிட்டாருன்னா அது ஒரு பெரிய சாட்சியாக மாறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கண்ணை மூடிட்டு ஃபெய்த் டிக்ளேர் பண்ணி பாடிட்டு இருக்கிறேன். நடந்த ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் ரொம்ப நேரம் பாடிட்டு இருந்த அம்மா என்னதான் பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் கண்ணு திறந்து பார்த்தா அந்த அம்மாலாம் எழும்பவே முடியல. நம்பிக்கை இருக்கான்னு கூட தெரில, பலன் இழந்து போனாங்க. பட் she started to worship. வாய் மட்டும் திறந்து இந்த லைனை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க என்னோட. என்ன லைன் தெரியுமா? அற்புதம் செய்யும் என் தேவன் என்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார், சுகப்படுத்தும் என் தேவன் என்னோடு புது பலன் தந்திடுவார், கடைசி வரை என்னை நடத்திடுவார், விலகாமல் என்னை நடத்திடுவார். இந்த லைன்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு ஆண்டர் மேலே என்ன கோபம் இருக்கா? எப்படி உங்களால் பாட முடியுது? டாக்டர் 2 வாரம் டேட் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நான் இருந்தேன்னா என்னால் பாட முடியுமான்னு தெரில. உண்மையாகவே எப்படி உங்களால் பாட முடியுதுன்னா அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை இது வரைக்கும் ஆச்சரியமாய் நடத்தினார். நான் எப்படி அவரை குறை சொல்ல முடியும்? நான் எப்படி அவரை கேள்வி கேட்க முடியும்? இனியும் என்னை நடத்துவார். என்னை மட்டும் இல்லை, என் பிள்ளைகளை அவர் நடத்துவார். நான் விட்டு போன எல்லா காரியத்தையும் அவர் நடத்துவார். இந்த உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு ஆதரவுனா அதை நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அவங்க இப்போ இல்லை, அவங்க சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ளே மறிச்சிட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அன்றைக்கி என்னால் பார்க்க முடிச்சுது. இட் இன்ஸ்பைர்ட் மீ. அவங்க சொன்னாங்க, நல்லா இருக்கும்போது மாத்திரம் நான் கத்த ஆராதிச்சு அது என்னங்க அது ஆராதனை? என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத நேரத்திலும் இழந்து போன நேரத்திலையும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த ராத்திரி உங்களை நான் ஆண்டரை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். ஒருவேளை அநேக காரியத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். அடுத்த நாள் காலையில் எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியாத ஒரு கேள்வியோடு உட்காந்துருக்கலாம். தேவையை கர்த்தர் எப்படி சந்திக்க போகிறாருன்னு ஒரு புதுசாக ஆண்டரை குறித்து நீங்கள் இப்போ தான் கேள்விப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் ஒன்றும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் உங்களை கடைசி வரை ஒருவர் நடத்துவாரானால், கடைசி வரை உங்களோடு ஒருவர் வருவாரானால் அதை நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்கள் அதை எங்கே வேணால் எழுதி வச்சு பார்த்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதினார், பழைய பாட்டு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. சொல்லுங்க, தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், கடைசி வரை ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கடைசி வரை யாரோ? ஆரம்பத்தில் கைப்பிடிச்சவங்களாம் நம்மளோட இங்கே வருவாங்களான்றது பெரிய டவுட்டு சார். கல்யாணம் பண்ணும் போது கணவன் மனைவி கைப்பிடிப்பாங்க. உயர்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் அளவும். எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு நாள் விலகிடுவாங்க, ஆனால் ஒருவர் நம்மோடு கடைசி வரை வருவார். இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க, உங்களை கடைசி வரை ஒருவர் நடத்துவார். ஆச்சரியமாய் நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். அல்லேலூயா. 2 கை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் இன்னும் உண்மை நம்புவதற்கு எனக்கு கிருபைதாங்க. அதை தான் கேட்க போகிறீங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனால் அந்த இயேசு உங்களோடு இருப்பார், உங்களை கைவிட மாட்டார். கையை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உண்மை அதிகமாய் நம்புவதற்கு எனக்கு கிருபைதாங்க அப்பா. என் சூழ்நிலைகளை காட்டிலும் உம்மை நம்புவதற்கு எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசியா 2 கையை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு, என்ன வந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்ன வந்தாலும் நம்புவேன்
என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகலமான உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஓ, என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட மாட்டார். ராத்திரி ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ சமாதானம். இங்கிருந்து போகும்போது துக்கத்தோடு அல்ல, சமாதானத்தோடு பிள்ளைங்க புறப்பட்டு போகணும். எல்லா மன அழுத்தங்கள் விலகட்டும். சிந்தையில் ஒரு அமைதியை கர்த்தர் தருவீராக. வீட்டுக்குள்ள ஒரு அமைதியை கர்த்தர் தருவீராக. இப்படி அற்புதமான கரம் தொடர்ந்து பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. சத்தமா ஆமென். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஒரு ஃப்ரைடே நைட்டில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இட்ஸ் அ கிரேட் ஜாய், ப்ளஷர் டு பி ஹியர். நிறைய தெரிந்த முகங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் இந்த ராத்திரி நம்மோடு பேச விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க ஆண்டவர் வார்த்தை கேட்குறது? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயா வார்த்தைலாம் எடுத்து கொஞ்சம் ஓரம் வையா, இன்னும் கொஞ்சம் 10 பாட்டு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் உள்ள ஆசை இருக்கும். எனக்கும் ஆசை தான். பட் ஸ்டில் the word of God is powerful. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையானது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஏன்னா பாருங்க, இந்த வார்த்தையை கேட்க தான் பிசாசு விடவே மாட்டான். இந்த வார்த்தை அது இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். சோர்ந்து போன ஆத்துமாவுக்கு பலன் கொடுப்பது இந்த வார்த்தை. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆகவே இந்த வார்த்தையின் வேல்யூவை நம்ம புரிஞ்சு இந்த கடைசி காலத்தில் செயல்படணுன்றது ஆவியானவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். I wish and pray that இந்த ஜெனரேஷன், இந்த கடைசி காலத்தில் ஒரு சந்ததி ஆண்டவருடைய வார்த்தையக்காக எழும்புகிற ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாட்டு நல்லது, வர்ஷிப் நல்லது, ரொம்ப 50-50 பேலன்ஸாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமர ஆமேன் சொல்லுங்க. சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க. சோத்திரம் ஆண்டவரே. கொஞ்சம் கவனிங்க. ஆமாம். ஓ, இந்த கடைசி காலத்தில் இந்த பிசாசு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதை அறிந்து அவன் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் வருகிறான் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். ஆமென். பயங்கர ஒரு மோசமான காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் மோசமான காலம்னு நான் சொல்கிறேன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு நாள் ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் பாஸ்டர் மலேசியாவில் இருக்கிறார். அவரோடு ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை அவர் பாரத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர், ஒரு நாள் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான். அவனோடு பேசினதுக்கு அப்புறம் என்னால் நிம்மதியாக செயல்பட முடியல. என்னால் சமாதானம், எனக்குள்ள இருந்த சமாதானமே விலகி போகிற மாதிரி இருக்குது. எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கங்க, என்னால் சரியாக ஊழியம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல அப்படின்னு. அப்படி என்ன பாஸ்டர் அவர் சொன்னார் அப்படின்னும் போது, எங்கேயோ ஒரு பிரயாணத்திற்கு இவங்க போயிருக்கிறாங்க. அந்த விண்டோ சீட்டில் ஒரு நபர் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருந்தார். அப்போ இந்த ஃபுட்டு டைம்லாம் வரும்போது இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து இவர் ஃப்ரெண்டில் உட்காரனால இவர் ஷேர் பண்ணியிருக்கார் போல். இவர் எடுத்து கொடுத்துருக்காரு. தட்டி, இந்த பிரதர் ஃபுட்டு வந்திருக்குன்னா, தண்ணி வந்திருக்குன்னா. அவன் சொன்னானா, ஐ எம் இன் ஃபாஸ்டிங், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டானா. அப்போ இவர் கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமாகி, ஒருவேளை கிறிஸ்தவராக இருப்பார் போல், இதான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் இயேசுவைக்கு ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ தாகம். அந்த மனுஷனோட பேசும் போதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கும். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஒருவேளை கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டினாக இருப்பார் நினச்சினா, என்ன அறிவு கிறிஸ்டின் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், அவனோட கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாகி நான் கேட்டேன், சரி ஒருவேளை முஸ்லீமாக இருப்பீரோ, அந்த ரமதான் டைமில் ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறீர் போல் அப்படின்னு நினச்சி. அறிவு முஸ்லீம் கேட்டால் அவர் சொன்னான், ஐ எம் நாட் ஈவன் அ முஸ்லீம் அப்படின்னு.
இவருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ என்னத்துக்கே ஃபாஸ்டிங்கு, அப்போ யார் தான் நீன்னும் போது அவர் வார்த்தை சொன்னான்னா, ஐ எம் அன் ஆன்டி கிரைஸ்ட் பிலீவர் அப்படின்னு சொன்னான். நான் அந்தி கிறிஸ்துவின் சீஷன். நான் சொல்கிறது பொய் இல்லைங்க, அவர்கிட்ட உட்காந்து பேசினேன், உண்மையாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒரு அந்தி கிறிஸ்துவின் சீஷன். ஐ எம் அ பிலீவர் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். இவரு கொஞ்சம் ஆட்டம் கொடுத்துருச்சு. ஐயோயோ பயங்கரமான ஆளோட பக்கத்தில் உட்காந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி இவருக்கு இன்னும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி அதிகமாகி, அது என்ன ஆன்டி கிரைஸ்ட் பிலீவர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவன் பேச ஆரம்பித்தான்னா, எஸ், நாங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் எல்லாரும் கூடி ஜோம் பண்ணுவோம். நாங்கள் எல்லாரும் கூடி, நான் சொல்கிறது பொய் இல்லை, நீங்கள் என்னை பார்க்குறது புரியுது, கதை விட்டுனுக்குறான் அப்படின்னு உண்மையாக கிடையாது, நான் போய் சொல்ல விரும்பல. வருஷத்திற்கு ஒரு முறை இப்படி விசுவாசிகள் ஆங்காங்கே இருக்கிறோம், எல்லா தேசத்துலையும் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி 40 நாள் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜோம் பண்ணுவோம். 40 நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுவோம். என்ன காரியத்துக்காக ஜோம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் விளக்க ஆரம்பிச்சான்னா, இந்த கடைசி காலத்தில் we have a plan. எங்கள் ஆண்டர்கிட்ட அவங்க ஆண்டர் லூசிஃபர், காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், உலகத்தின் அதிபதி. எங்கள் தெய்வமாகி லூசிஃபர் கிட்ட இருந்து ஒரு பிளான் எங்களுக்கு இருக்கு. 40 நாள் வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் எல்லா ஆன்டி கிரைஸ்ட் பிலீவரும் சேர்ந்து நாங்கள் ஜோம் பண்ணுவோம். என்ன ஜோம் பண்ணுவோம்னா, விசுவாசிகள் அவங்க சிதறி போகணும், சர்ச்சஸ் உடையணும், ஊழியம் செய்கிறவங்க விபச்சார பாவத்தில் விழணும், வாலிபர்கள் போதை வஸ்துகத்தில் பலவிதமான பாவத்தில் சிக்குண்டு அவங்க ஆண்டரை விட்டு விலகி போகணுன்றதான் எங்கள் இந்த டார்கெட்டு. 40 நாள் we used to pray continuous day and night without any food and water. நாங்கள் ஜோம் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி பாதி காரியம் அப்படி நடந்து கொண்டு இருக்குது. ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் இப்படி சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் போது இவருக்கு ரொம்ப பதட்டமாய் பாரம் ஆயிடுச்சா. அவர் ஒன்று சொன்னார், பாஸ்டர், பிசாசுக்கு தெரியுது பாஸ்டர் ஃபாஸ்டிங் ஜபத்தினுடைய வல்லமை, ஆனால் நம்ம சபைக்குள்ளே இந்த ஒரு இது இல்லாமல் உட்காந்துருக்கோமேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு திருச்சபையே, நம்ம ரொம்ப மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நான் உங்களை பயம் பொறுத்த விரும்பலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். என்னையா நீ இதை தான் நாங்கள் எத்தனையோ வருஷமாக கேட்டுனுக்கோம், எங்கள் தாத்தாலாம் சொல்லிட்டாரு. ஏன் இயேசுவே சொன்னார்ல, இயேசுடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம். ஆமாம், இன்னும் சொல்லியிருந்தாங்கிறீங்க. ஆண்டவர் வரா மாதிரியும் தெரில, ஒன்றும் நடக்கிற மாதிரியும் தெரில. கொஞ்சம் பிஸியான வேர்ல்டில் இருக்கிறோம் நம்ம எல்லாம். இங்கே இருக்கிற எல்லாம் பிஸியாக தான் இருக்கீங்க. கொஞ்சம் பாஸ் எடுத்து உங்கள் சுற்றி நடக்கிற காரியத்தெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அந்த காரியங்கள் அரசியலாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும் நமக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கு, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ இல்லையோ, இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ இல்லையோ, அவர் வரப்போறாருன்றது உண்மை. அல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தங்களை குறித்து ஒரு நாளும் தாமதியாயிராமல். என்ன வாக்கு தத்தம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களோடு சில நாட்கள் அவர் தங்கி, வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை சில நாட்கள் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்து பேசி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு முன்பதாகவே ஒரு மேகத்தில் பரலோகத்திற்குள் எடுத்து கொள்ளப்பட்டார். வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருந்த கலிலேயர்களுக்கு மத்தியிலே தேவதூதர்கள் தோன்றி சொன்னார்களாம், ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் ஒரு நாள் இதே மத்திய ஆகாயத்தில் அவர் வல்லமையோடு திரும்பி வருவார் என்ற வாக்கு தத்தத்தை குறித்து ஒரு நாளும் தாமதியாயிராமல், இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே ஒரு அல்டிமேட் பிளான் என்ன தெரியுமா? ஒருவரும் கெட்டு போக கூடாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஆமென். சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம் நினைக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆனால் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த ஸ்தலத்திற்குள் இருக்கிற நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். சத்தமா அல்லேலூயா.
நோவா காலத்துல மழைனா என்னன்னே தெரியாது இந்த ஆட்களுக்கு, அப்படி விட்ட பேரே கேள்விப்பட்டதில்லை. இப்போ ஆண்டவர் சொன்னார், இவங்க ரொம்ப மோசமாக நடக்கிறாங்கடா இவங்க ஜீவியம். ஆகவே ஒரு 40 நாள் இரவும் பகலும் ஒரு பெரிய மலையை நான் கொண்டு வர போறேன். ஒரு பேழையை நீ ரெடி பண்ணு. எல்லா பிளானையும் கொடுத்து பேழையை ரெடி பண்ண சொல்றாரு. பேழை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு காட்டுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பேழை என்பது என்னது? ஆமா, பேழை என்பது இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த பேழைக்குள்ள எல்லாருக்கும் ஓப்பன் கால் கொடு, யாரெல்லாம் உள்ள வராங்களோ வரட்டும், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி நோவா அவர் கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ அந்த ஜனங்களாம் நினச்சாங்களாம், வயசான காலத்தில் இந்த மனுஷனுக்கு எதாவது மெண்டல் ஆயிடுச்சான்னு தெரில, எதையோ புலம்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்க எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கிறபடி தான் நடந்து கொண்டு இருந்தார்களாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னபடி காரியங்கள் நடக்கும் பொழுது வசனம் சொல்லுது, கர்த்தர் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் அவனோடு சில மிருகங்களையும் பேழைக்குள் அழைத்து சென்று கதவுகளை அடைத்தார். கதவுகள் ஒரு நாள் அடைக்கப்பட்டது. பயங்கரமான மழை இந்த உலகத்தில் உலகத்தை அழித்து போட்டது. இந்த ராத்திரி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். இயேசு என்கிற பேழையினுடைய கதவு இன்னும் திறந்து தான் இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் வாசல் இன்னும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வருகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுனுடைய வாசல் இன்னும் திறந்து தான் இருக்கு. கொஞ்சம் உள்ள வந்துருங்களேன். சொல்லுங்க, கொஞ்சம் உள்ள வந்துருங்களேன். ஐயா, நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறனால பரலோகத்துக்கு போக போறது இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு கிறிஸ்டியனு, நான் ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறேன், நான் ஒரு நல்ல சர்ச்சுக்கு போறேன், நெவர். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சூப்பரா ஒரு வசனத்தை ஆண்டவர், நீங்க வீட்டில் போய் மத்திய 7ஆம் அதிகாரத்தை சான்ஸ் கிடைச்சா, நான் கொண்டு வந்த பிரசங்கம் என்னமோ, நான் பண்ணிட்டு இருக்கிற பிரசங்கம் என்னமோ பண்ணினேன். சில நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட் இஸ் த பாஸ். அவர் நம்ம வளையிற மாதிரி அவர் வளைய மாட்டார். அவர் சொல்கிற பிறகு நம்மளை வளைச்சிடுவார். நான் இன்னைக்கு லூக்கா 10ஆம் அதிகாரத்திலேருந்து சில காரியத்தை பேசலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனால் ஆவியான வேலை காரியம் நடத்திட்டு இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். பக்கத்தில் போய் சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள். கையை பிடிச்சி சொல்லவே மாட்டேன். கொரோனாலாம் போயிடுச்சு ஆண்டவரே. ஆமாம், சொல்லுங்க பக்கத்தில், பாக்கியவான். அல்லேலூயா. சரி, உங்களை பாருங்க, கொஞ்சம் அப்படியே வார்த்தை கேட்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நீங்க கையை பிடிப்பீங்க பாருங்களேன். பக்கத்தில் பார்த்து ஒரு நிமிஷம் கையை பிடி. சூப்பர் கேள்வி கேட்க போறீங்க. எல்லாரும் கை பிடிச்சிருங்களேன் தயவு செஞ்சு. அம்மா, ஐயா, அங்கிள் பிடிச்சிங்களா? ஒரே ஒரு கேள்வி, முகத்தை பார்த்து நச்சுன்னு கேட்க போறீங்க. உனக்கு எதிரி இருக்கான்னு கேளுங்க. நிறைய பேர் கேட்க மாட்டீங்க, தெரியுமா? நீ தான்டா எதிரி, என் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். உங்ககிட்ட தப்பிக்கணும்னு நானும் என்னென்னமோ பண்றேன். என்ன மாதிரி நடிக்குது சார் இது? என்ன மாதிரி ஆராதனை சார்? அல்லேலூயா, சத்தம் வராமே. இப்போ இந்த இயேசுவாகிய வாசல், இட் இஸ் வைட் ஓப்பன் டுடே. இன்னைக்கும் திறந்து வச்சிருக்கிறார். நீங்க யார் வேணா உள்ள வரலாம். ஆமென். கலரு, நிறம், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இதெல்லாம் இயேசு கிட்ட கிடையாது. anyone come inside. எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஆண்டவரே, நான் அப்பதான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். நான் ஏதோ சும்மா பாட்டு பாட்டி ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போறதுக்கு நான் விரும்பல. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ற விரும்புறீங்க? இந்த ஜனங்க எல்லாம் உங்களை பார்க்கணும். இந்த ராத்திரி இந்த ஜனங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. நீங்க யாரும் இந்த இயேசு ஆகிய பேழையை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆமென். எனக்கு பெரிய ஆசை தான். சும்மா பாட்டு நான் வார்த்தையை கொடுத்துட்டு போக வரல. நீங்க யாரும் அந்த பேழையை மிஸ் பண்ணிடவே கூடாது. நீங்க யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த பேழை இன்னைக்கு இட் இஸ் வைட் ஓப்பன். ஒரே ஒரு காரியம், இந்த வார்த்தையினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிச்சா போதும், இந்த இயேசு உங்களுக்குள்ள வருவார். அல்லேலூயா. கையை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க. ஐயா, நான் ஆல்ரெடி கிறிஸ்டின்யா. என்னயா நீ 25 வருஷம் சர்ச்சுக்கு வந்துருக்கிறேன், இப்போ இயேசு இருதல் வாரோம்னா என்ன கதை இது? ஏதோ இயேசு தெரியாதவங்களுக்கு சொன்னா பரவாயில்ல, எனக்கு தான் இயேசு ஆல்ரெடி தெரியுமே, அதான் பிரச்சனையே. சத்தமர் அல்லேலூயா. Knowing God is different and known by God is different. கடவுளை நாம் அறிந்திருப்பது வேறு, அவரால் நாம் அறியப்பட்டிருப்பது வேறு. சரி, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேனே. நம்முடைய முதலமைச்சர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்டாலின் சார் தெரியுமா? அரசியலுக்குள்ள போவானாம், அது ரொம்ப ஆபத்தானது. அல்லேலூயா. சரி, ஸ்டாலின் சார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். எல்லாருக்குமே தெரியும். அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு?
அதே தான் நமக்கு இயேசுவை தெரியும். என்ன சார் கேள்வி இது? என்னை தாயின் கருவில் உருவாக்கும் போது உருவாக்கினாரு, படைச்சாரு, உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரு. அவர் போய் என்ன தெரியாதுன்னு சொல்லுவாரா அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். என்ன பிரதர், எதனா ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஆண்டர் வராரு, இது வராருன்னு போர் அடிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு உங்கள் மனசு நினைக்கலாம். நான் என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறத என்னால் சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா வீக்காக இருக்குது. ஒரு அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே 22 பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு. ஹலோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் சொல்றாரு. உன்னை யாருன்னு? ஒரு நல்ல கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஒரு நல்ல சபைக்கு வரனால நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. உறவில் இருந்தால் தான் ஆண்டரோடு போக முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டரோட உறவு உங்களுக்கு எப்படி இருக்குங்க இன்னைக்கு? அவரோடு இருக்கிற உறவு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு காலத்தில் ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவர் வருவார். உண்மையை உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்ற சத்தம் வேணுமா? உன்னை எனக்கு யாருனே தெரில சார் அப்படின்னு சொல்ற சத்தம் வேணுமா? அப்போ நம்ம சொல்லுவோம், இதை தான் சொல்லுவோம், ஆண்டவரே என்ன ஆண்டவர் எப்படி சொல்லிட்டீங்க? உங்க நாமத்தினால ஊழியம் செஞ்சேன், உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைச்சேன், எத்தனை சீக்கிரட்ஸ்லாம் எனக்கு சொன்னீங்க, உங்க நாமத்தினால கையை வச்சு அற்புதம் நடந்துச்சு, கேன்சர் விலகுச்சு, கண்ணு பார்வை தெரிஞ்சது, உங்க நாம நடந்து போன எல்லா இடத்தையும் எனக்கு கொடுத்தீங்க, உங்க நாமத்தினால நான் செய்யாத வேலை கிடையாது, என்ன பேர் தெரிலன்ட்டீங்களே அப்படின்னா எனக்கு அவரை தெரியும்ன்ற இன்டலெக்சுவல் நாலேஜ் நமக்கு தேவையில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்டலெக்சுவல் நாலேஜ்னா அறிவு சார்ந்த அறிவு. எனக்கு அவரை தெரியும்ன்ற அறிவு சார்ந்த அறிவில் நான் அவரால் அறியப்படுவதற்கு உறவு சார்ந்த அறிவு எனக்கு தேவைன்றது மிக முக்கியம். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உமது நாமத்தினாலே பேய்களை உரட்டணும், தீர்க்கதரிசனம் சொன்னோம், அற்புதம் செஞ்சோம், எல்லாம் பண்ணோம், ஏன் ஆண்டவர் இவங்களை பார்த்து தெரிலன்ட்டார்னா இவங்களுக்கு கத்தரை தெரியும்ன்ற அறிவு மட்டும் இருந்துச்சே தவிர அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இந்த உறவு அன்னைக்கு பெருசா இல்லாதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை யாருனே தெரியாது சாமி. ஏங்க ஒருவேளை நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், இவ்வளோ வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை சொல்ல வரமுல, என்னை பார்த்து பெண்ணை பார்த்து நான் ஊழியத்துக்கு வரும்போது 18 வயசுல ஆண்டவரை அழைச்சார். இன்னைக்கு திரும்பி பார்த்தா அடுத்த மாதம் வந்தால் எனக்கு 31 வயசு. ஐயோயோ வயசாயிடுச்சே நம்மன்ற மாதிரி தோணுது. பார்த்தா அப்படி தெரில. ஒரு அல்லேலூயா ஆமேன் வருதா பாருங்களேன். ஆமாம், அப்போ பாருங்க, பெண்ணை பார்த்து ஒரு வேளை நீ இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணது, நீ இத்தனை வருஷம் என்னென்னவோ பண்ண, இது எதுவுமே நான் என்னுடைய கணக்குகளே வரலடா, உன்னை எனக்கு யாருனே தெரிலடான்னு சொன்னார்னு வச்சுங்களேன், என்ன மாதிரி ஒரு ஏமாளி இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்க முடியாது. ராத்திரி அதுதான் நான் உங்ககிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். இந்த இயேசுவாகிய பேழை இட் இஸ் வைட் ஓப்பன். இன்னைக்கு அவர் ஆயத்தமாக இருக்கார். ஒரே ஒரு காரியம்தான், மனதார ஆண்டவரே, பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, தாழ்மையோடு மனத்தாழ்மையோடு மனம் திரும்பி, சத்தமாக சொல்லுங்க ரிப்பென்டன்ஸ், சத்தமாக சொல்லுங்க ரிப்பென்டன்ஸ். ரிப்பென்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நாட் ஜஸ்ட் பீயிங் சாரி ஃபார் வாட் வி டிட். சாரி ஆண்டவரே, ஒரு சாரி ஏதோ தப்பு செஞ்சு விடுறோம், சாரி சொல்லிட்டு ஒரு 2 வாரம் நல்லா ஓட வேண்டியது, 2 வாரம் பயங்கரமாக இருக்கும், ஃபயராக இருக்கும்,
வாழ்க்கையை பயம். சர்ச்சுக்கு வருவோம், யூத் மீட்டிங் வருவோம், எல்லா ஊழியத்தையும் பயங்கரம் பண்ணுவோம். என்னப்பா நீங்கள் ஊழியம் எவ்வளோ ஃபயர் ஆகுறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உற்சாகப்படுத்திடுவோம். திடீர்னு கீழே விழுந்துட்டு நான் பாவம் செய்தேன், பின்வாங்கி போனேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். சரி போ, நான் கிருபை தரேன் போவது. திருப்பி ஒரு 3 மாதம் நல்லா ஓட வேண்டியது. திருப்பி வந்து நான் பாவம் செய்தேன். அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. இதே அனுபவம் இல்லை. ரிப்பெண்டன்ஸ்னா சேஞ்ச் ஆஃப் மைண்டுன்னு அர்த்தம். சிந்தை மாறுதல். உங்கள் மனம் புதிதாகிறதுனால நாளுக்கு நாள் மறுரூபமாகுங்கள். ஒரு அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு தாங்க, என் இருதயத்துக்கு நீங்கள் வாங்க அப்படி இந்த ராத்திரி யாரெல்லாம் விசுவாசிச்சு தங்கள் நாவினால் அறிக்கை பண்ணுகிறார்களோ, நீங்களும் இந்த பேழைக்குள் வருவதற்கு உங்களுக்கு கர்த்தர் ஸ்லாக்கியத்தை, அதிகாரத்தை தருகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற கப்பலுக்கெல்லாம் போனால் டிக்கெட் எடுக்கணும், பயங்கர பெரிய காஸ்ட்லி டிக்கெட். இன்னைக்கு ஒரே ஒரு டிக்கெட்டு தான், மனம் திரும்புதல் என்ற டிக்கெட். இந்த டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடலாம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டிக்கெட் எடுக்க மறந்துடாதீங்க. சொல்லுங்கள் வாலிபர்லாம், டிக்கெட் எடுக்க மறந்துடாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல நான் 25 வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன். See, I'm very happy to see a lot of Christians in this world. There are a lot of Christian people. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டியனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, உள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரான்றது தான் மேட்ரு. அல்லேலூயா. உள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரா எனக்குள்ள? இந்த இயேசுவாகிய கதவு எப்போவுமே திறந்திருக்குமா சார்ன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த கதவு ஒரு நாள் அடைக்கப்படும். 10 கன்னிகைகள், அதில் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமாக இல்லை. மணவாளன் வரத்துக்கு இதே மாதிரி தான் புலம்பினாங்க. நான்ப்பா சும்மா கதை விட்றீங்க, அவர் வரமாட்டார், தூக்கம் வந்துச்சு எல்லாருக்கும். இப்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது, மணவாளன் வருகிறார். இன்னைக்கு கோவிட்லாம் சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் நினைக்கிறேன் நான். இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை உலகத்தில் நடக்கல, இதெல்லாம் சும்மா ஒரு சாதா ட்ரெய்லர் தான். இதுக்கே உலகம் ஆடி போயிடுச்சு. இதை விட பெருசாக ஒன்று இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதை விட பெருசாக ஒன்று இருக்குது. சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க, இதை விட பெருசாக ஒன்று இருக்குது. நான் உங்களை பயம்புறுத்தவே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு பயம், இந்த காரியத்தை குறிச்சா பயமா வராதான். ராமன் சொல்லுங்க பாப்போம். நீதிமானதை குறித்து ஒரு நாளும் பயப்பட மாட்டான். இப்போ ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்க போது, அவர் வருகிறார். அந்த எக்கால சத்தம் ஒரு நாள் கேட்கும். If you are ready, within a fraction of second சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அல்லேலூயா. சார், இந்த ராத்திரி நீங்கள் ஜீசஸை மிஸ் பண்ணிடக்கூடாது சார். இயேசுவை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது சார். நீங்கள் எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே வரணும் சார். 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளும்பா. கேளுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்கிறேன். உண்மையாக மனம் திரும்பி ஹல்லேலூயா கேளுங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. 2 கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரா. ஹல்லேலூயா. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி, நீர் எனக்காக பலியானி, நீர் எனக்காக பலியானி, ரத்தத்தால் கழுவிடுமே. எல்லாரும் கேட்போம். ரத்தத்தால் கழுவிடுமே. இயேசுவே என் தெய்வமே பாடுறீங்களா? இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். ஆமென். நான் உம்மால் அறியப்படணும் ஆண்டவரே. அதான் கர்த்தர் வரணும். எனக்கு அவரை தெரியும்ன்றது மேட்டர் இல்லை, நான் அவரால் அறியப்படுகிறேனா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப தூரம் போயிட்டேன் சார், அவர்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன், வர முடியல, ஏதோ என்னை தடுக்குது. ஆனால் என் மனசில் இருக்கிற ஆசைலாம் அவருக்காக நான் வாழணும், அவரோடு இணைஞ்சிருக்கணும்.
அவருக்காக ஏதாயிலும் செய்யணும். ஆனால் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் மீ. நானும் முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன். பலனையிலேருந்து போனேன். தேவ சமூகத்துக்கு வர முடியல, பந்தியில் உட்கார முடியல, மனசு குத்துது. நான் செய்தது தப்புன்னு நல்லா தெரியுது. அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவர் என்னை ஏற்றுப்பாரான்னு ஒரு வேளை இந்த ராத்திரி உடஞ்சு போய் கேள்வியோடு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இளையகுமாரன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு தகப்பனை விட்டு பிரிந்து, அவன் செய்யாத பாவம் கிடையாது, எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு அவன் குறைவுபட தொடங்கின பொழுது அவன் நம்பின எல்லாரும் அவனை விட்டு விலகினாங்க. பண்ணி தின்கிற தவிடு கூட கிடைக்காத ஒரு நிலைமையில புத்தி தெளிந்துன்னு ஒரு வார்த்தை அழகா இருக்கு. யோசிச்சு பார்க்குறான், என் பிதா வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நானும் எங்கள் பசினால் செத்து போயிட்டு இருக்கிறேனே, நான் எழும்பி போவேன், நான் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானம் எனக்கு இன்னும் கிடைக்குமான்னு தெரில, ஆனால் அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக போய் சேர்ந்துடலான்னு சொல்லி அவன் எழும்பி போகிறான். பைபிளில் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நாள் தகப்பன் பிள்ளை வருகிறதை கண்டார். அல்லேலூயா. இப்போ அங்கே சீன் என்னன்னா, பையன் நந்து வரான். அப்பா சொல்லுங்களேன், பையன் நந்து வரான். அப்பா ஆக்சுவலி என்ன நடந்துருக்கணும்? பையன் ஓடி வந்திருக்கணும். அப்பா ஆமா. இப்போ அவன் தூரத்தில் வருகிறதை தகப்பன் கண்டு தகப்பன் ஓடி போறார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டே இருக்குது. யூதர்களுடைய கலாச்சாரத்தில் they follow a tradition called கசாசா. சத்தமா சொல்லுங்க, புது வார்த்தை கத்துக்கலாம். சொல்லுங்களேன் கசாசா. எனக்கு காதுல கசகசான்னு கேக்குது. கசகசா பாயாசத்துல பிரியாணில ஏதோ போடுவாங்க நினைக்கிறேன். அது கிடையாது, கசாசா. சத்தமா சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் கசாசா? இப்போ ஜூவிஷ் பீப்புள் இஸ் நாட் ஃபாலோவிங் த ட்ரெடிஷன். ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கசாசனா என்னன்னா, ஒரு பெரிய வீட்டினுடைய பிள்ளையோ ஆமாம் யாரோ ஒருத்தர் ஒரு வேளை தன் தகப்பனுடைய ஆஸ்திகள், தகப்பனுடைய பேர், அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு வேளை அவன் தூர தேசத்திற்கு போய் திரும்பி ஊருக்குள்ளே வருகிறதை அந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டாங்கன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், காலியான மண்பாண்டங்களை தங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்வார்களாம். காலியான மண் பாண்டங்களை எடுத்துக்கொண்டு ஊரில் இருக்கிற மொத்த ஜனத்தையும் கூட்டி சேர்த்துருவாங்களாம். இவன் ஊருக்குள்ளே என்ட்ராகும் போதே இந்த ஜனங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த மண் பாண்டங்களை போய் அவன் கால் கீழே போட்டு உடச்சி அவன் வர வழியெல்லாம் அதை முன்னாடி அந்த மண் பாண்டத்தை உடச்சி சொல்லுவாங்களாம், கர்த்தர் உனக்கு இதை செய்யட்டும், உன் வாழ்க்கை இந்த மாதிரி நாசமாக போகட்டும், வாழ்க்கை இந்த மாதிரி உடஞ்சி சின்னாபின்னம் ஆகட்டும் சொல்லி அவங்க தங்களுடைய சாபங்கள், தங்களுடைய கோபங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு ட்ரெடிஷனில் அவங்க செய்வாங்களாம். இப்போ அப்பா ஓடி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆல்ரெடி உடஞ்சி போய் தான்டா உள்ள வரான். அவன் ஆல்ரெடி ஒன்றும் இல்லாமல் தான் வரான். யாருடைய பார்வையும் அவன் மேலே படுவதற்கு முன்பதாக தகப்பன் ஓடி போறதுக்கு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, இந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரக்க குணம் என்ன தெரியுமா? கல்லாலே அடிச்சு சாவடிச்சிருவாங்க. கல்லறிந்து ஒருத்தனுக்கு சாவடிச்சிருவாங்க. பாரபட்சமே இல்லை. நீ கடவுளுடைய சட்டத்தை மீறி நடந்துட்டியா, கல்லால அடிச்சு மொத்த ஜனமும் கல்லால ஒரு மனுஷன் அடிச்சா என்ன யோசிச்சு பாருங்க. துடிச்சு சாகிற ஒரு நிலைமை. ஊராருடைய பார்வையெல்லாம் அவன் மேல் படுவதற்கு முன்பதாக தகப்பன் அவனை கண்டார், ஓடி போனார். ஏன் ஓடி போனாரு? இவன் மேல யாரும் அந்த சாபத்தை போட்டுறக்கூடாது, யாருடைய கல் இவன் மேல படக்கூடாதுன்னு சொல்லி அவன் தூரத்தில் வருகிறதை கண்டவுடன் ஓடி போய் அவனை அரவணைத்து அவனை கட்டி அணைத்து கொண்டு அவன் புலம்புறான், அவன் பாவம் செஞ்சுட்டேன், இதை பண்ணிட்டேன். அப்பா அதான் சொன்னார், நீ எதையும் வந்துட்டேல அதே பெரிய விஷயம் போதும்னு சொல்லி அவன் இழந்து போன ஸ்தானத்தை மறுபடியும் கர்த்தர் உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினது போல இந்த ராத்திரி இந்த இயேசு எனக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஆமாம், நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கும் போதுமானதா இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென், ஆமென், சத்தமர் ஆமென். Just come back. திரும்பி வாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திரும்பி வாங்க. சொல்லுங்களேன், திரும்பி வாங்க. எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, just come back. Just come back. அவருடைய கரம் இன்னைக்கும் இட்ஸ் வைட் ஓப்பன். அவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, வா பேழைக்குள்ள வந்துரு, வா. பிசாசு ரெடியா இருக்கான் அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு. கல்லால் அடிச்சு, கல்லு அந்த காலத்துல இன்னைக்கு
சொல்ல அடிச்சு சாகடிக்கிறது உங்களுக்கு ரெடியா இருக்கான். ஆனா இயேசுடைய கரம் இன்னைக்கு இட் இஸ் வைட் ஓப்பன். சொல்றாரு, நீங்க மேபி சொல்லலாம், நான் உங்க பிள்ளையே இல்லை, நான் ஸ்தானத்தை இழந்துட்டேன். இல்லை, அவர் பார்வையில் நீங்க இன்னும் பிள்ளை தான். ஆமே. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஒரு அல்லேலூயா. ஆமா, பாவி என்கிற ஸ்தானம் அல்ல, பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவ ஈவுன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி, ஆண்டவரே உங்க ரத்தத்தால் நான் எனக்கு கிடைத்தது ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறவு மிகவும் அவசியம். சொல்லுங்க, உறவு மிகவும் அவசியம். இயேசுவானவர் புத்தக சுருளை வாசித்து வைத்த பின்பு சபையில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் அவர் வாயை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பார்த்தாங்கன்னா, இவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமானது. இவர் என்ன பேச போறாருன்னு ஜனங்க வாயே பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிற சர்ச்சில் இருக்கிற ஆட்கள்லாம் இன்னைக்கு பசங்க வாயை பார்க்குறாங்க. என்ன தெரியுமா? இவர் எப்போ வாயை மூடுவார்? ஆல்ரெடி மணி 9 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஒரு 15 நிமிஷமாடா அப்படின்னு. நான் எத்தனை இந்த செய்தியை கொஞ்சம் குத்துணும்ல, முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுறேன். அல்லேலூயா. என்ன பண்ணுறது, நீ வந்துட்டு நான் கேட்டதும் ஆகணும், இல்லைன்னா என்ன பாஸ்டர் திட்டுவார். இல்லை, இது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உறவு முக்கியம். ஆமென். பைபிள்ல 2 பேர் இருந்தாங்க, மார்த்தாள் மரியாள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் நீங்க ஃபுல்லா 38ஆம் வசனத்துல இருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. இயேசுவுக்கு மிக நெருக்கமான குடும்பம் ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னா இந்த பீப்புள், மார்த்தாள் மரியாள் லாசரு. இயேசு எப்போல்லாம் பெத்தனிக்கு போறாரோ இவர்களோடு சில நேரங்கள் செலவிட்டு இவர்களோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு தான் போறது வழக்கமா இருந்துச்சு. அப்போ இந்த 38ஆம் வசனத்துல மிக அழகாக பாருங்களேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். 15 மினிட்ஸ் தான் கவனிங்க, இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான காரியம். இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 2 பேரும் நல்லவங்க தான், ஆனால் இவங்க பண்ண காரியத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. 38ஆம் வசனத்தில் என்ன வாசிச்சோம்? அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கண்ட ஒரு ஸ்திரீ இருந்தால் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். வீடு என்பது வாழ்க்கையை குறிப்பிட்டு காட்டது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள், நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து. அல்லேலூயா. இந்த மார்த்தாள் அம்மா இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள், அதாவது தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அதோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த மரியாள் அம்மா இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் அவரோடு உட்காரவும், அவரோடு பேசவும், அவரோடு நேரம் செலவிடவும் அவள் மிக கவனமாக இருந்தாள். அல்லேலூயா. இயேசுவோடு இப்போ ஒரு பெரிய கூட்டம் போகுது. இப்போ இந்த மார்த்தாளுக்கு கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 9 மணி ஆகுது, 15 மினிட்ஸ் நான் முடிச்சிடுறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு டின்னர்லாம் சாப்பிட்டு உட்காந்துறீங்க. 10:30 மணிக்கு காலிங் பெல் அடிக்குது. திடீர்னு திறந்து பார்க்குறீங்க, யாரா இந்த நேரத்தில் வந்துக்கிறான்னு பார்த்தா மாம்சத்தில் இயேசு வந்திருக்கிறார். ஒரு வேளை உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு, சந்தோஷம் ஒன்றும் காணுமே. ஒரு வேளை இயேசு மாம்சத்தில் வீட்டுக்கு வந்துக்கிறாருன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் என்ன வர நேரமாக எதை கஷ்டப்பட்டு போயிருவீங்களா? இல்லை, அவரை உள்ளே கூட்டின்னு வந்து அவங்களுக்கு சந்தோஷம் உச்சக்கட்டத்தில் இருக்கும். காலு சொல்ல போனால் தரையில என்னத்தை செய்யறது, 10:30 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடால் புடால்னு கிச்சனுக்கு ஓடுறதா, இங்கே ஓடுறதா, ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாத்தையும் போடுறா. ஆண்டர் வந்துக்கிறாரு, ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம்? இதை தான் அந்த அம்மா அன்னைக்கு பண்ணுச்சு. ஆனால் என்ன பிரச்சனை, இயேசுவோடு உட்கார வேண்டியவங்க இயேசுக்காக ஏதாகிலும் செய்யணுன்றதுல அவங்க ரொம்ப நினைவாக்க கவனமாக இருந்தாங்க. அல்லேலூயா. இயேசுக்காக ஏதாகிலும், கெஸ்ட்டு தான் ஸ்பெஷல். ஆனால் இந்த அம்மாவுக்கு மைண்ட் எல்லாம் எங்கே போயிடுச்சுன்னா கெஸ்ட்டு மேலே போகல, கெஸ்ட்டுக்காக ஏதாகிலும் பண்ணணும், கெஸ்ட்டுக்காக ஏதாகிலும் பண்ணணும். ஆனால் அந்த மரியாள், ஷீ வாஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா இயேசுவோட அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இந்த அவ்வளோ பேருக்கு ஒரு ஆளால் எப்படி வேலை செய்ய முடியும்? ஷி வாஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஆனால் அந்த மரியாளுக்குள்ள ஒரு ஆசை, எனக்கு வேலை இருக்குதான்,
எனக்கு ஈக்குவலான வேலை இருக்குதான். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது என்ற ஒரு வெளிப்பாடு அந்த அம்மாக்குள்ள காணப்பட்டுச்சு. அல்லேலூயா. மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அதோடு ஆனா அவரோடு உட்காரவோ அவரோடு பேசுவதற்கோ அவரோடு சில மணி நேரம் செலவு பண்றதுக்கோ அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு மனசு இல்லாமல் போயிருச்சு. She was occupied. Amplified English version ஒன்று இருக்கு, Amplified Bible English version. அதில் போட்டிருக்கு 40ஆம் வசனம் நினைக்கிறேன், 40ஆம் வசனம் பாருங்களேன். மார்த்தாளோ, எல்லாரும் வாசிக்கலாமா? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. போதும். இந்த வார்த்தை ஆம்பிளிஃபைட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல மார்த்தா வாஸ் ஓவர் டிஸ்ட்ராக்டட், ஓவர் பிஸி, ஓவர் ஆக்கியபைடு அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. அப்ப நான் ஒன்று நினச்சிக்கினேன், எதெல்லாம் ஓவரா போதோ அதெல்லாம் பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, எதெல்லாம் ஓவரா போதோ அதெல்லாம் ஆபத்து. சொல்லுங்க, எதெல்லாம் ஓவரா போதோ அதெல்லாம் ஆபத்து. உண்மையாவேங்க, சீரியஸா சொல்றேன். இந்த அம்மா ஓவர் டென்ஷன், ஓவர் டிஸ்ட்ராக்ட், ஓவர் பிரச்சனை. இயேசு வந்துக்கிற இதை பண்ணும் அதை பண்ணும், செம்ம டென்ஷனாக இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இயேசுவை போட்டு கத்த ஆரம்பிச்சிச்சு. இயேசுவை போட்டு தடால் படல் கத்துது பாருங்க. இந்த அம்மா மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, எல்லாரும் வாசிங்களேன். ஆண்டவரே, இங்க ரொம்ப பொலைட்டா இருக்கு ஆண்டவரே அப்படின்றது. நான் நினைக்கிறேன் அந்த அம்மா இன்னைக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கேன். ஆண்டவரே, தனியா வேலை செஞ்சுன்னுக்கிறேங்க நானு, என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு, சத்தமா சொல்லுங்க, உமக்கு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு அந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க, அன்னைக்கு இயேசுவோடு அப்போ அன்னைக்கு டிராவல் பண்ண கூட்டம் வந்து நாட் ஜஸ்ட் 12 people, ஒரு பெரிய கூட்டமே போச்சான். அப்போ ஒரே ஒரு ஆளு கிச்சன்ல அத்தனை பேருக்கு வேலை செய்யணும். அந்த அம்மா டென்ஷன் எந்த உச்சக்கட்டத்தில். இன்னைக்கே நம்ம வீட்டில் நடக்குதுல்ல, நம்மள மாப்பிள்ளை வீட்டு என்ன சொல்றது, கணவனுடைய அப்பா அம்மா சொந்தக்காரெல்லாம் தெரியாம வந்துட்டாங்கன்னா போச்சு, காலி அன்னைக்கு கிச்சனு. உள்ளேருந்து டமால் டிமால் சவுண்டு கேட்கும். அப்பயே வந்து கணவர் உஷார், ஓகே சரி இன்னைக்கு பஞ்சாயத்து கன்ஃபார்மு. அல்லேலூயா. நிறைய பேர் உங்கள் மனைவியை திரும்பி பார்க்குறீங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரு பத்தியா நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு. ஆமான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், பயங்கரமாக உருளும். அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு சீன் நடந்திருக்கும். நான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என் சகோதரி என்னன்னா இங்கே வந்து எனக்கு வேலை செய்யாமல் உங்ககிட்ட உட்கார்ந்து இருக்கிறத குறித்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்படி எழுப்பி அனுப்புங்க, உட்காந்து நம்ம வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டுது. ஆண்டவர் சொல்றார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது பண்றேன். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய மார்த்தால நம்ம இங்கே உட்காந்துருக்குறோங்க, பேசுகிற நானும் சரி. சில நேரத்தில் நிறைய நேரத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆயிரும், நிறைய நேரத்தில் ஓவர் ஆக்கிபைட் ஆயிரும், தனியாக ஹேண்டில் பண்ண பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் தனியாக கஷ்டப்படணும், நீ ஏன் தனியாக வருத்தத்தை எடுத்து போட்டுக்கணும், நீ ஏன் டிப்ரெஸ் ஆகி உட்காந்துருக்குற, நீ ஏன் பயத்தோடு உட்காந்துருக்குற, தேவையானது ஒன்றே தான், நீ எனக்காக வேலை செய்யணும், அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. மார்த்தாளே, நீ எனக்காக கஷ்டப்பட்டு என்னென்னமோ டிஷ்லாம் பண்ண போகிற, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. கொஞ்சம் வந்து என் கூட உட்கார, கொஞ்சம் என் கூட பேசு, கொஞ்சம் நேரம் யார்கிட்டோ பேசிகிட்டு இருக்கிற, ஆனால் என்கிட்ட பேச உனக்கு நேரம் இல்லையாப்பா அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்பட்டார். இன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய மார்த்தாளை பார்த்தா தான் சொல்கிறேன், யாரோட பேசுகிறீங்க, ராங் நம்பரோட 2-5 நிமிஷம் பேசுகிறீங்க, அப்புறம் தான் தெரியுது ராங் நம்பர், சாரி சார் வச்சுக்கிறேன் சார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? யாரோட பேசுகிறோம், ஏன் நீ தனியாக ஹேண்டில் பண்ணணும்? வெளியே பார்ப்பதற்கு மிக சந்தோஷமாய் மிக சாந்தமாய் தெரிகிற உங்களுடைய முகங்களுக்கு பின்பதாக 99% இங்கே இருக்கிறது எல்லாம் முகமுடி தான். அது என்னமா மேக்கப் போட்டு டிங்கரிங் பண்ணி பட்டியெல்லாம் பார்த்தாலும் உண்மையான முகம் இதுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த முகம் ஒருவேளை உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மார்த்தாளே, உங்கள் பேரை சொல்லி சொல்கிறாரு, ஸ்டீஃபன்
மார்க்கு, ஸ்டீஃபன் மார்க்கு சும்மா சொன்னங்க. ஆமாம், ஏன் தனியாக கஷ்டப்படணும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல். நான் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் என் கூட உட்காராமடி, நீ ரொம்ப பிஸியாக இருக்க, எனக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிற, எனக்காக எதாகிலும் பண்ணுன்னு சொல்கிற, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை சார். நீ என் கூட கொஞ்சம் நேரம் உட்காரணும் சார். அல்லேலூயா. 2 கையை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்து. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. பாடுறீங்களா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அன்பு பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கும் ஒரு நல்ல பங்கு ஒன்று இருக்கிறது. அதுதான் இயேசுவின் பாதம், இயேசுவின் பிரசன்னம். இந்த பிரசனத்திற்குள்ள வருகிற யாவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இன்ஃபேக்ட் இந்த பிரசனத்திற்குள்ள நீங்க வந்துட்டு போயிட்டீங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைதியும் சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை நிறையவா அனுப்புவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஒரு கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்து ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, ஏங்க என்ன உங்க கையில் போடுகிறேன்னு சொல்லி பாருங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தால் உங்களை இருதயங்களை நிரப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு மார்த்தாளா இருக்கீங்களா இல்லை மரியாளா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவை ஆரம்பத்தில் வீட்டில் ஏற்றுக்கொண்டதோடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சண்டே எல்லாம் விசிட்டர் கிறிஸ்டியன் தான். நம்ம விசிட்டர். இப்போ முதல்லாம் சர்ச் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 3 மணி நேரம் நடக்கும் முதல்லாம் சர்ச் எல்லாம். நான் சொல்றது 10 வருஷம் முன்னாடி. என்னைக்கு இந்த கோவிட் வந்துச்சோ காலி, அவள் தான். சர்ச்சே காலி, எல்லாமே காலி, லைஃப் ஸ்டைல் காலி, ஃபேமிலி காலி, எல்லாம் காலி. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்டு. அப்போல்லாம் சர்ச்லாம் பாருங்க, காலைல 9 மணி ஆராதனா, ஒரு 8:30 மணிக்கே போய் ரெடியாகி சர்ச்செல்லாம் ஆயத்தப்படுத்தி ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் சர்ச்சை நடக்கும். அந்த ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு ஃபேமிலியோ அவ்வளோ. இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறது? இன்றைக்கி டிராஃபிக்கு இடம் பத்தாதனால 5 சர்வீஸ் 4 சர்வீஸ்ன்னு மாற்றினால விசிட்டர் சண்டேவாயிடுச்சு. இன்றைக்கி சண்டேவா சர்ச்சுக்கு போயிடலாம், ஒரு நாள் போயிட்டு வந்துடணும். போயிட்டு ஒரு காணிக்கை போட்டால் போதும், ஆண்டர் வந்து நம்மளை ஆண்டர் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு நினச்சி நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து காணிக்கையில் இம்ப்ரெஸ் ஆகிற ஆண்டவரே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பலிகளை அல்ல, இரக்கத்தையும் தேவனை அறிவை நான் விரும்புகிறேன்றார். அல்லேலூயா. நிறைய வாலிபர் இருக்கீங்க. மை ஹார்ட் இஸ் ஃபார் யங் பீப்புள் ஆல்வேஸ். ரொம்ப கவனமாக தயவு செஞ்சு. இயேசு என்கிற பெரிய சொத்து. இந்த ராத்திரி அவரை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியரு இருக்காது. உலகத்தின் அன்பு தான் உங்களை ஃபெயிலியரில் தள்ளி உட்கார வச்சு போடா சேரதான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த இயேசுவை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தை இந்த ராத்திரி உங்களுக்கு அவர் தர விரும்புகிறார். ஐ வை நிறைய பேர் ஒருவேளை இங்கே ஃபெயிலியரோடு வந்திருக்கீங்க. ஆண்டவர் இந்த ராத்திரி உங்களை தொட விரும்புகிறார். He wants to come inside you. உங்களுக்குள்ளே வர விரும்புகிறார். தடுக்காதீங்க அவரை. அல்லேலூயா. அப்போ இந்த மார்த்தால குறித்து சொல்கிறார், நீ ஏமா நீ தனியாக கஷ்டப்படணும்? நீ எனக்காக வேலை செய்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொஞ்ச நேரம் வாய, கொஞ்சம் உட்காரேன், கொஞ்ச நேரம் உட்காரேன், என் கூட பேச, கொஞ்ச நேரம் பேச. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அதான் சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ரொம்ப ஓடுறீங்க, வேலைக்காக கஷ்டப்படுறீங்க, எல்லாம் ஓகே, ஆனால் கொஞ்ச நேரம் என் கூட உட்காருங்களேன். அல்லேலூயா. அவரோடு கொஞ்ச நேரம் பேசி பாருங்களேன். தமது வார்த்தை அனுப்பி உங்களை குணப்படுத்துவார். ஆமென். இது வரைக்கும் இல்லாத ஒரு சமாதானம் இன்னைக்கு இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு விரும்புகிறார். Mary chose the one thing. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தா எல்லாமே பண்ணாங்க, ஆனா அந்த ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. சத்தமா சொல்லுங்க, ஒரு காரியம். சத்தமா சொல்லுங்க, ஒரு காரியம். One thing. Mary did that one thing. What is that one thing? Bible talks about one thing. சங்கீதம் 27:4 வீட்டில் போய் வாசிச்சு பாரு. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். பிலிப்பியர் 3:13 பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி நான் ஓடுகிறேன்.
ஒரு காரியத்தை பாருங்க சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். சத்தமா சொல்லுங்க, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருப்பது எதை குறிப்பிட்டு காட்டுகிறது? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருப்பது எதை குறிப்பிட்டு காட்டுகிறது? அர்ப்பணிப்பை குறிப்பிட்டு காட்டுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருப்பது எதை குறிப்பிட்டு காட்டுகிறது? நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை குறிப்பிட்டு காட்டுகிறது. ஆமென். இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருப்பது எதை குறிப்பிட்டு காட்டுகிறது? சீஷத்துவத்தை குறிப்பிட்டு காட்டுகிறது. மரியாதை அதுதான் பண்ணாங்க. எனக்கு வேலை இருக்குதான், எனக்கு அதெல்லாம் முக்கியம்தான், இவங்க எல்லாருக்கும் நான் வேலை செய்யணும் தான், ஆனால் அதை காட்டிலும் முக்கியம் இவர் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தை. இந்த ராத்திரி ஒருவேளை உடஞ்சு போய் வந்திருக்கீங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியலையா? தற்கொலை எண்ணங்கள் வருகிறதா? இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா போதும், ஒரு வார்த்தை அனுப்பி உங்களை வர வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார். மரியாள் செய்த ஒரு அழகான காரியம், 3 காரியம் செஞ்சாங்க. இந்த 3 காரியத்தை சொல்லி நான் சொன்ன டைம்ல நான் முடிக்க விரும்புறேன். நம்பர் 1, ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஏங்கினார்களாம். She craved for God's word. சத்தமா சொல்லுங்க, craved. சத்தமா சொல்லுங்க, craved. ஏக்கம். எந்த அளவுக்கு ஏங்கினாங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். எனக்கு டைம் கரெக்ட், இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. நான் சொன்ன டைம்ல கரெக்டா உங்களுக்கு முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் நீங்க அந்த வசனத்தை மாத்திரம் நீங்க பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி, சத்தமா எல்லாரும் படிங்க பார்ப்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், crave for pure milk. இந்த அம்மா எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? வசனத்திற்கு ஏங்குற ஒரு இருதயம் இருந்துச்சாம். நீங்க வசனத்துக்கு ஏங்குறீங்களா? எத்தனை பேர் வசனத்துக்கு ஏங்கி உட்காந்துருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. She craved for God's word. அதான் அந்த பாதத்தில் உட்காரும் போது சந்தோஷம், பாதத்தில் உட்கார்ந்தோடனே சமாதானம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். இது வரைக்கும் நீ உட்காரல, பிஸியாக இருந்துட்டேன், சரி இன்னைக்கு நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நம்ம எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. சாப்பிட நேரம் இருக்குது, தூங்க நேரம் இருக்குது, வெக்கேஷன் போகிறதுக்கு நேரம் இருக்குது. இட்டாலி போகலாமா, கனடா போகலாமா, ஜெர்மன் போகலாமா, சுவிட்சர்லாந்து போகலாமா, விஜிபி போகலாமா, குயின்ஸ்லாந்து போகலாமா, ஹோட்டல் அந்த ஹோட்டல் போகலாமா, இந்த ஹோட்டல் போகலாமா, என்னத்தை ஆர்டர் பண்ணலாம், ஊர் சுத்த நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் இயேசுவின் பாதத்தில் உட்கார நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா there is something wrong. அல்லேலூயா. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ முக்கியமான வேலையில் இருந்தாலும், உங்கள் ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு சொல்லி பாருங்க. வார்த்தை அனுப்பி அவர் உங்களை குணப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்காது, குழப்பம் இருக்காது, நீங்கள் சமாதானத்தோடு நடந்து போகலாம். அல்லேலூயா. புதிதாய் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் இன்றைக்கும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த இயேசு உங்களை வாழ வைக்கிற கடவுள். அவர் வார்த்தை அனுப்பி உங்களை குணப்படுத்துவார். குடும்பத்தில் ஒருவேளை தீராத வியாதிகள் இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், மரணங்கள் இருக்கலாம். ஏன் இப்போ இவ்வளோ கடன் பிரச்சனை? இந்த ராத்திரி இயேசுவே கூப்பிட்டு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தை அவர் தந்து உங்களை ஜெயமாய் நடத்தவர் போதுமானவர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. She craved for God's word. ரொம்ப தாகத்தோடு ஏங்கினாங்க வார்த்தையின் மேல. நம்பர் 2, she was very careful. சத்தமா சொல்லுங்க, ரொம்ப கவனமா இருந்தாங்க. சத்தமா சொல்லுங்க. முதல் சி, நான் 3 சி சொல்றேன். ஃபர்ஸ்ட் சி, craved. She craved for God's word. நம்பர் 2, she was very careful. ரொம்ப கவனமா இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க அக்காவை போல டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது, ஓவர் ஆக்கிபை ஆகிடக்கூடாது,
டென்ஷன் கொஞ்சம் ஓவராக மேலே போயிடக்கூடாது. ஓவர் திங்கிங் கில்ஸ் யுவர் பீஸ் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஓவர் திங்கிங் போயிடக்கூடாது. இது அங்கே கவனம் சிதறாயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமாய் இயேசுவை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு உங்கள் கவனத்தை திறப்பதற்கு நிறைய காரியம் இருக்குது உலகத்தை சுற்றிலும். அதுக்கு முதல் எதிரியே இதுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் கையில் இன்னைக்கு ஃபோன் இருக்குது? கொஞ்சம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம குழந்தை கையில் கூட ஃபோன் இருக்குது இன்னைக்கு. கேட்டால் ஆன்லைன் கிளாஸ். ரொம்ப கவனம். இந்த ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது நான் சொல்லலை, நானே யூஸ் பண்ணேன். ஆனால் கவனமாக நீங்கள் கையாளணும்னு ஆண்டவர் சொல்கிறார். சில நாட்கள் ஆண்டவர் என் கூட பேசிகிட்டே இருந்தேன். இன்னைக்கு என் ஃபோன் நான் உங்களுக்கு தைரியமாக அங்கிட்ட கொடுப்பேன். என் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் கிடையாது, என் ஃபோனில் ஃபேஸ்புக்கெல்லாம் கிடையாது, வெறும் வாட்ஸ்அப் மட்டும் இருக்கு என் ஃபோனில். இதில் ரொம்ப நேரம் போகிறதுன்னு ஆவியானவர் கொஞ்ச நாள் உணர்த்திட்டே இருந்தார். அப்போ என் சர்ச்சில் ஒரு சிஸ்டமில் நல்லா ஹேண்டில் பண்ணுவார் தம்பி. அவரை கூப்பிட்டு சொன்னேன், ஏன்பா நான் உனக்கு மாதம் சம்பளம் தரேன், என் அக்கௌண்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு. பார்த்துக்கிறேனே அப்படின்னா. சரி இருந்தால் அப்படி என் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் பிடிச்சிக்கோ, என்ன நம்ம பண்ணோம் நீ பண்ணு, நான் மாதம் ஆனால் உனக்கு கரெக்டாக சம்பளம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இதிலேருந்து சில நாட்களாக விலகி இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஃபோன் வந்தால் எடுப்பேன், வாட்ஸ்அப் ஏதோ மீட்டிங்க்கு வந்தால் யூஸ் பண்ணேன். உண்மையை சொல்கிறேன், சச் அ பீஸ்ஃபுல் டைம். ஃபேமிலியை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், குழந்தை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலாம், மனைவியோடு கணவரோடு நேரம் செலவிடலாம். எல்லாத்துக்கும் மேலே இயேசுவோடு நேரம் செலவிடுவதற்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபை தரார். ஒரே ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் உங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்லி அவுட் ஃப்ரம் சோஷியல் மீடியா, கம்ப்ளீட்லி அவுட் ஃப்ரம் வாட்ஸ்அப்பு, என்னென்ன ஆப் இருக்குதோ எல்லாத்தையும் விட்டு ஒரே ஒரு நாள் உங்கள் குடும்பத்தோட இயேசுவோடு இருந்து பாருங்களேன். யூ வில் ஸ்டார்ட் டு என்ஜாய் தட் டைம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேரால், நான் இப்படி கேட்கணும், எத்தனை பேரால் ஒரு நாள் ஃபோனை விட்டு என்னால் இருக்க முடியும்னு சொல்கிறோம்? கை வைத்தர் அல்லேலூயா. இயேசு நாதா. சரி ஒரு நாள் கூட விடுங்க, 1 மணி நேரம் ஃபோனை விட்டு என்னால் இருக்க முடியும்னு சொல்கிறேன் அல்லேலூயா. இப்பயும் பாதி கை உயரல. அதில் தாயா இல்லை எல்லா சீக்கிரட்டும் இருக்குது. I'm challenging you. Mary was very careful. ரொம்ப கவனமாக இருந்தாங்க, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தாங்க. நம்பர் 3, she chose the right thing. சரியானதை தேர்ந்தெடுத்தாள். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது உலகத்தில். ஸ்விக்கி இல்லையா, ஜொமேட்டோ, ஃப்ரைட் ரைஸ் இல்லையா, நூடுல்ஸு, கிரில் சிக்கன் இல்லையா, தந்தூரி, அப்படி நிறைய சாய்ஸ் இருக்குது. நீ இதைத்தான் வாங்கணும்னு ஸ்விக்கிக்காரன் ஜொமேட்டோக்காரன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஏசும் அப்படிதான். நீ என் கூட தான் உட்காரணும்னு ஆண்டவர் சூஸ் பண்ணவே மாட்டார். இட் இஸ் எ சாய்ஸ். இயேசு ஆகிய வாசலுக்குள் நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். பட் இட் இஸ் எ சாய்ஸ். இட் இஸ் எ சாய்ஸ் தட் யூ ஹேவ் டுடே இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஆனால் அவர் அன்பில் உங்களை கூப்பிடுறார். மேரி, she chose the right thing. சரியானதை தேர்ந்தெடுத்தார். மேரிக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. எனக்கு எதுக்கு இவர் பாத்தில் உட்காந்துட்டு வந்த எல்லாருக்கும் வேலை செய்யலாம்னு சொல்லி அந்த அம்மா எழுந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவுக்குள்ள ஒரு வெளிப்பாடு, அவருடைய வார்த்தை அது வல்லமையானது. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த பேழைக்குள் வரணும்னு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ரொம்ப நாளா சிலரோட இருதயத்தில் இவர் பேசுறாரு. இன்னைக்கும் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நினைப்பு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஐயா, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுயா. இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கண்ணை திறந்து பாருங்க. இந்த ராத்திரி ஒருவேளை இயேசு கிறிஸ்து உங்களை சந்திப்பாரானால், நான் அடுத்த வார்த்தை ஒன்று சொல்ல போறேன், பயப்படாதீங்க. அல்லது மரணம் உங்களை சந்திக்குமானால், ஏன் வந்ததுலேருந்து இயேசு வர போறாரு, இட உடமாக பேசணும், மரணம் நடக்கும். See, life is uncertain. எப்போ எது நடக்கும்னு யாருக்குமே. ஏங்க 25 வயசு பையங்க ஜிம்மில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தார், ஹார்ட் அட்டாக். இந்த பையனுக்கு ஒரு வியாதியும் இல்லை. நினச்சிருப்பானா செத்து போகணும். சரி, அது கூட அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. யாரான்னு நினச்சிருப்பாங்களா அன்னைக்கு ஃப்ளைட்டு மொத்தமாக காலி ஆகணும்? இல்லை சார்லி நினச்சிருப்பாரா அன்னைக்கு போட்டு தள்ளுவாங்கன்னு?
என்ன வேணால் நடக்கலாம். இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அதனால தான் உங்களை பார்த்து கேட்குறேன், இயேசு உங்களை சந்திப்பாரானால் அல்லது மரணம் உங்களை சந்திக்குமானால், ஆர் யூ ரெடி டு மீட் யோர் காட்? இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஐம் சேலஞ்சிங் யூ. எனக்கு அந்த ஆயத்தம் தேவைன்ற உங்க மட்டும் எல்லாரோட கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். நான் உங்களை பயம்புறுத்தலை, இயேசு உங்களை பயம்புறுத்தலை. என்ன வேணா நடக்கலாம். ஆனால் அந்த ராத்திரி ஆண்டவரே, நான் கண்களை மூடும்போது நான் இருப்பேனா? இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படும் பொழுது ஒரு கல்லை ஆண்டரப்பா சொன்னார், ஆண்டவரே நீர் வரும்போது நினைவு கூறுங்க, ப்ளீஸ் ரிமெம்பர் மீ. எனக்கு அந்த ஆயத்தம் தேவை, இந்த இயேசு எனக்கு தேவை, இந்த பேழைக்குள் நான் வர விரும்புகிறேன் என்றவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை ஆண்டருக்கு நேரம். எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். அது ரொம்ப முக்கியமான நேரம், ரொம்ப முக்கியமான நேரம். பரவாயில்ல, நீங்கள் நான் ரொம்ப நாள் கிறிஸ்தவனாக இருந்துட்டேன், ஆனால் இப்போ தான் புரியுது. You still have a chance. God is calling you to a place of surrender. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டு தயவு செஞ்சு கண்ணை மூடிடுங்க. லாஸ்ட் 2 minutes. இந்த இயேசு எனக்கு தேவை. இந்த மரியாதை போல நான் சரியானதை நான் தேர்ந்தெடுக்கணும். நான் கவனமாக இருக்கணும். நிறைய வாலிபர்கள் இங்கே இருக்கீங்க, தயவு செஞ்சு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, கையை உயர்த்தி இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். துன்ப வேளையிலே, துன்ப வேளையிலே உம்மை நினையாது தூர போனேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன். உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும். உங்க வாயை திறந்து இயேசுவே நான் ஒரு விசை கூட ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம். கையை உயர்த்த நீங்க எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று, மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உடைய வார்த்தையோடு உடைய பிள்ளைகளோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இருதயத்தில் பலவிதமான வேதனைகளோடு துன்பங்களோடு இந்த இயேசு எனக்கு தேவை, இந்த வார்த்தையினோடு இடைப்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த ராத்திரி ஒரு டிசிஷன் எடுக்கிற அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகளுடைய கரங்களெல்லாம் நீர் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலையில் மேல் நிறுத்தும். இந்த பிள்ளைங்க இங்கிருந்து போகும்போது சமாதானத்தோடு போகட்டும். எல்லா மன அழுத்தங்கள்ல இருந்து let them be free. எல்லா பயத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படட்டும். இது வரைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக அமைதி முடி பிள்ளைகளுடைய இருதயங்களில் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். சபையும் அன்பு போதகரையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று தொடர்ந்து முடிய பிள்ளைகளை ஊழியத்தில் நீ நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சத்தியத்தில் நிற்கிற, சத்தியத்தை சொல்லுகிற ஊழியர்களுக்காய் நாம் திறப்பில் நிற்க வேண்டும். ஆகவே அருமையான பாஸ்டர் பென்னுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி மனதார வாயை திறந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள்
தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிங்க. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். தேவ பிள்ளைகளாய் சேர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் மனதார பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உம்முடைய பிள்ளையாய் இருக்கிற, உம்முடைய ஊழியனாய் இருக்கிற அருமையான சகோதரர் ஊழியர் பென்னை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியாக சபை மக்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையில கூட நாங்கள் விசேஷமாக ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தடைகளின் மத்தியிலே கர்த்தர் அற்புதமாய் நீர் செயல்படும். எல்லா வேளையிலும் உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிற ஊழியனாக கர்த்தர் நீர் நிறுத்தும். ஆண்டவரே, பைபிளில் நாங்கள் வாசிக்கிறது போல சத்தியத்தை சொல்வதினாலே சத்துரு ஆனாலும் பரவாயில்லை, ஏன்னா சத்தியம்தான் எங்களை விடுதலை ஆக்கும். அப்பா, அதுபோல அபிஷேகத்தை நடத்தும். இந்த நாளில் எங்களுக்கு இந்த ஊழியத்தை நிறைவே தந்திர மக்கள் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.